விஜய் டிவியோட ஒன் ஆஃப் பிரபலமான தொகுப்பாளி அவங்க யாருன்னா டிடி அப்படின்ற திவ்யதர்ஷினி. திடீர்னு இவங்க வந்து நேற்று மருத்துவமனையில இருந்து இருந்த மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில். அதில் வந்து முக்கியமாக அவங்களோட முழங்காலில் ஆப்ரேஷன் செஞ்ச மாதிரி ஒரு நிலையில் இருக்கிற மாதிரியும், அதில் வந்து அந்த பிக்சரை ஷேர் பண்ணுறது வந்து அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு A to Z எல்லா ரசிகர்களுமே செம்மையாக பதற ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன டிடி ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு. இதுக்கடுத்து முக்கியமாக இதுக்கு எனக்கு என்ன ஆச்சு அப்படின்றத வந்து அவங்களே வந்து கீழே கேப்ஷனில் மென்ஷனும் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 20 ஆண்டுக்கும் மேலாக வந்து பார்த்தீங்கன்னா சின்ன திரை தொகுப்பாளியாக இருக்கிறவங்க வந்து ரீசெண்டாக கடந்த 3 மாதமாக வந்து எந்த ஒரு ஆடியோ லான்ச்சோ இல்லை எந்த ஒரு வேற ஃபேன்ஸ் மீட்டோ எதுலேயுமே வந்து அவங்க காம்பேரிங் ஆங்கரிங் எதுவுமே பண்ணுறது கிடையாது. முக்கியமாக வேற எந்த ஷோலையுமே கலந்துக்கிறதும் கிடையாது. முக்கியமாக அப்போவே ரசிகர்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கள் டிடியை காணோம் அப்படின்னு. கிட்டத்தட்ட வந்து அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அவங்களோட போஸ்ட்டும் நம்ம பெருசாக பார்த்ததும் கிடையாது. ஸோ முழங்கால காயம் ஏற்பட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை செஞ்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதனால தான் வந்து முக்கியமாக பொது நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளக்கம் அளிச்சிருக்கிறாங்க. முக்கியமாக இதுக்கு அடுத்து இன்னொன்று சொல்லியிருக்கிறாங்க, கடந்த 3 மாதமும் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை காலம். 2 மாதங்களுக்கு முன்பே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முழங்கால ஒரு மிகப்பெரிய ஒரு அறுவை சிகிச்சை செஞ்சுருந்தாங்க. அதை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொத்த முழங்காலுமே வந்து பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை செஞ்சுருக்கிறேன். இது வந்து என்னோட 4வது அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வலது முழங்கால வந்து கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலே வந்து கடந்துருச்சு அப்படின்ற மாதிரியுமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஆப்ரேஷன் வந்து முட்டிங்காலே வந்து எக்கச்சக்கமான தடவை பண்ணியிருக்கிறதா வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட வலது முழங்காலில் வந்து இதுவே கடைசியான அறுவை சிகிச்சையாக இருக்கணும் அப்படின்றத வந்து நான் ரொம்ப ஆசைப்படுறேன், நம்பிக்கையோட பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறேன். என்னோட முழங்கால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமாக வந்து இருக்குது. அதுக்காகவே வந்து நான் ரொம்ப உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன். பட் ஆனால் கடந்த 2 மாதமும் வந்து ரொம்ப கஷ்டமான காலமாக இருந்ததுனால அறுவை சிகிச்சைக்கு அடுத்து வந்து கண்டிப்பாக திரையில் வந்து என்ன நேசிப்பவங்களுக்காக வந்து நான் வந்து முன்னாடி நிற்பேன், நான் திரும்பியும் கம்பேரிங் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க.